ஹாய் ஆல். நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ என்ன நடக்குது அப்படின்றக்குன்னு சேவிங்ஸ் இருக்குமா, எதிர்காலத்தில் என் லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பார், இப்படி பல விஷயங்கள் நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டை விட்டுட்டு ஃப்யூச்சரில் தான் ரொம்ப அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஆமாவா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஓவர் திங்க் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டென்சஸ் இருக்குது: பாஸ்ட்டு, ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். இதில் பாஸ்ட்டு கடந்து போனவை தான். அதில் நிறைய கசப்பான அனுபவங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எல்லாத்துலேருந்தும் ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம இதை பண்ணக்கூடாதுன்றத ஒரு விஷயத்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதையே நினச்சிட்டு இப்படி ஆயிடுச்சு, அதனால் இப்போவும் அப்படி ஆகும், இன் ஃப்யூச்சரும் அப்படி ஆகும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு பிஸ்னஸே வராது, எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆழமாக நம்பினீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது அப்படி தாங்க ஆகும். ஸோ பாஸ்ட்டை வச்சு உங்கள் ஃப்யூச்சரை முடிவு பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் மொமெண்ட்னு ஒன்று நடக்குது பாருங்க. உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை கணிக்கக்கூடாது. பட் உங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு வழிகளை பார்க்கும் பொழுது, நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டாக உங்கள் லைஃப் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்யூச்சர் மாறும். ஆமாவா இல்லையா? யோசிங்க. ஸோ லிவ் இன் அ ப்ரெசன்ட் மொமெண்ட், இதுதான் எல்லாருமே சொல்கிறது. என்ன ப்ரெசண்ட்டில் இருக்கோ அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண பழகுங்க. அந்த குறைகளை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. அக்செப்டபிள் சில விஷயங்கள் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட அன்பாக இல்லைன்னா அவங்க உங்களுக்கு கேர் பண்ணணும், அன்பை கொடுக்கணும்னு தயவு செய்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. துரத்தி அந்த அன்பை கேட்டு பிச்சை எடுக்காதீங்க. உண்மையாலுமே நீங்கள் அன்புக்காக ஏங்கி நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு எப்படி இருக்கும், அவங்கன்னா தூர எட்ட போயிடுவாங்க, உங்களை ரொம்ப இக்னோர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹர்ட்டிங்கை மட்டும்தான் மிஞ்சும். அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் லவ் ஃப்ரம் அதர்ஸ். அது ஈவன் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள். இந்த அன்பு நீங்கள் கேட்டு பெறணுமா இல்லை தானாக வரணுமா அப்படின்னு யோசிங்க. கொஞ்சம் அமைதியாக ஆகுங்க. அது தானாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அது முதல்ல உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள், போனப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல உங்களை சரி பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி எல்லாமே மாறும். ஈவன் அது மணியாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், உங்கள் உடம்பாக இருந்தாலும் எல்லாமே க்யூர் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டம் நீங்கள் கொடுக்கணும். சில பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களும் சரி, இல்லை கிளாஸ் வரவங்களும் ரொம்ப அர்ஜென்ட்டாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேடம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், எப்போ சரியாகும்னு எனக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா? இப்படி தான் பல பேர் டிமாண்டோடு வருவாங்க. வரும்போதே அந்த கொஸ்டின் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி எதுனா ரொம்ப நெகட்டிவ், அந்த கொஸ்டினே நெகட்டிவ் தானே, சரியாகுமா ஆவாதா, அது ஆஸ்லேஷன். இன்னொன்று அந்த பரபரப்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுகிறதுலேயே ஒரு பரபரப்பு தன்மை இருக்கும், எதுலேயுமே பொறுமை இல்லை அப்படின்றதுலே நல்லா தெரியும். சில பேர் மெசேஜ் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு, அதுக்கேற்ற பதில் நம்ம சொல்லலாம். மறுபடியும் அதையே அந்த ரிப்பீட்டடாக அது என்ன ஆகுதோ அந்த சுச்சுவேஷனையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து முதல்ல வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதை மைண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது. அதை பேசுகிறதுலே ஒரு ஆறுதல் அடைகிறாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த சுச்சுவேஷனை நீங்கள் தான் பேசி அதிகப்படுத்துகிறீங்க. சில பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சா புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்காங்க. சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்றதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நீங்களே செல்ஃப் அனலைசேஷன் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன், உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா செல்ஃப் கோச்சிங் நான் பண்ணுறேன். அண்ட் 3 months லைஃப் கோச்சிங் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கால்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டில் என்ன சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க, இன் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன வாங்கணும், எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை தனியாக எழுதுங்க. இப்போ கரண்ட் வாங்குறத ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. இப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறீங்கல்ல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 40,000 நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுடைய எய்ம் 2 lakhs per month அப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு தோணுது,
யோசிங்க பார்ப்போம். ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். என்னென்ன பேசிக்காக இருக்கும் அப்படின்னா, வேலையை மாற்றலாம், இல்லை நான் என்னையே அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் ஒர்க் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இப்படி மைண்டுக்குள்ளே வரும். இதை தவிர இதெல்லாம் ஒரு 5, 6 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த 2 லட்ச ரூபா வர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்கள் மைண்டை போட்டு கசக்குங்க முதல்ல. தேவையில்லாத ஓவர் திங்க்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க பழகுங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணணும், அதுக்கு யோசிங்க முதல்ல. இப்படி உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயின் ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். டக்குன்னு நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணால் கூட சொல்யூஷனை அது கண்டுபிடிச்சிரும். ஸோ பிரெயினை ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போவுமே பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த பிரெயின் என்ன பண்ணுது, தேவையில்லாத பாஸ்டையும் நினச்சி ஃப்யூச்சரும் நினச்சி அதை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அதுக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசென்ட்டில் அது பார்க்கும் வேலையை. ப்ரெசென்ட்டில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு உங்களுடைய ஃப்யூச்சரை சூப்பராக பிரைட்டாக ஆக்கும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டுமே வேண்டாங்க. முடிஞ்சால் இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணுங்கள். இப்போது 50,000லேருந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்னா என்னென்னலாம் வழிகள் இருக்குது, ஒரு 20 பாயிண்ட்ஸ் எழுதுங்க பார்ப்போம். 20யும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 20th ஆன்சர் தான் உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஆன்சராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 6, 7, 8க்கு மேலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே மூளையை போட்டு கசக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நம்ம அதிகமாக நேராக செலுத்துகிறோம்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் பர்சனல் கவுன்சிலிங் அண்ட் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ், ரிலேஷன்ஷிப் கிளாஸ், மணி அட்ராக்ஷன் கிளாஸ் இது எல்லாமே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு எது ரிலேட்டடாக வேணுமோ அது வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.